அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய்ங்க, வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய சேனலில் சடங்கு ஃபங்க்ஷன் விலாக் வந்து பார்க்கலாம் வாங்க. என்னுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு அவங்களுடைய பொண்ணு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் அட்டன் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அட்டன் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் சாரியில் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்டு. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி ப்ரெஸ் பண்ணதுனால நான் வந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஃப்ரைடே தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. என்னால் ஃப்ரைடேங்கிறதுனால போக முடியல. ஈவினிங் வீட்டுக்கு போயாச்சு. ஒரு 6 o'clockலாம் மண்டபத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு வர சொல்லிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லாம் வந்து கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. உள்ளூர் மண்டபத்தில் தான், எங்கள் ஊர் மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. எப்படி இருக்கும் இந்த சடங்கு ஃபங்க்ஷன், நம்மளும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்துட்டேன் நானும். இப்போ எல்லாம் வந்து மண்டபம் வந்துட்டோம். ஃப்ரெண்டுக்கு வந்து ட்வின்ஸ் தான் இவங்க. ட்வின்ஸ் ரெண்டுமே வந்து பெண் குழந்தை. அதில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை தான் இது வந்து சடங்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. ஏஜ் வந்து 10 தான் ஆகுது. சீக்கிரமாக வந்துட்டா. இன்னொரு பொண்ணு தான் இந்த வீடியோஸில் நிற்கிறது. இன்னொரு பொண்ணு. எல்லோரும் நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து 6 o'clockலாம் கொஞ்சம் போனதுனால எல்லோரும் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. யாரெல்லாம் இவங்க இந்த மாதிரி சடங்கு வந்து பார்த்தது இல்லையோ அவங்க வந்து இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போனதும் டீ ஜூஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து மோளம் அந்த இதெல்லாம் வந்து வாசிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பக்கம் வாசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே சடங்கு பண்ண அங்கே ஒரு பக்கம் மோளம் வந்து வாசிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இந்த சத்தம் இதெல்லாம் வந்து கேட்டது கிடையாதுல்ல. ஏதோ ஃபஸ்ட் டைமாக வந்து கேட்குறோம். சடங்கு பண்ணுற பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டாங்க மண்டபத்துக்கு. இந்த இருக்காங்க பாருங்கள், பியூட்டி பார்லர்லேருந்து வந்து எல்லாம் மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. சாரியும் நல்லா அழகாக கட்டியிருந்தாங்க. நீட்னஸாக சிம்பிளாக வந்து இந்த டெக்கரேஷனில் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், சின்ன பொண்ணு தான் இது பெரிய பொண்ணு மாதிரி தெரியுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க, எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்டுங்க, ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க நிற்கிறாங்க. இதுதான் 2வது பொண்ணு. எல்லோரும் வந்துட்டாங்க. ஃப்ரெண்டோட பிரதர் வந்து ஒரே ஒரு பிரதரு. அவங்களுடைய சீர் வந்து மாமாவுடைய சீர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சடங்கு பண்ணுற பொண்ணுக்கு வந்து மாமா வீட்டிலேருந்து சீர் வந்து வருது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஒரு 2 hours மாதிரி ஆயிடுச்சு வரத்துக்கு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு. அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. இந்த வராங்க பாருங்கள், இவங்க தான் அந்த பொண்ணுக்கு மாமி அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சீர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவங்க இதில் வந்து நிறையா வந்து சடங்கு செய்வாங்க. சடங்குக்கு வந்து சீர் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வெங்கல ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நிறையாவே இருந்துச்சு சீர் ஜாமான்லாம். எல்லாம் ஒவ்வொன்றா வரிசலாக அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த பொண்ணை உட்கார வச்சு பெரியவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபார்மாலிட்டியை பண்ணிகிட்ருக்காங்க.
ஒவ்வொருத்தரும் அந்த சீர் வந்து எடுத்துகிட்டு வந்ததை கையில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பிரதரும் அவங்க பிரதர் ஒய்ஃபும் ஃப்ரெண்டோட பிரதர் ஒய்ஃபு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன சாரீ ஜுவல்ஸு எல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் தாம்பூலத்தில் வச்சு அது வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சடங்கான பொண்ணுக்கு மாமா வீட்டிலேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் திரும்ப அந்த சடங்கெல்லாம் சம்பிரதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்க அந்த பொண்ணு போய் சாரீ மாற்றிட்டு பாவாடை சட்டை வந்து அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், க்யூட் கேலாக நிற்கிறாங்க பாருங்கள் அழகா. அவங்க சாரியை விட இதுதான் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு பாவாடை சட்டை. ஒரு பெண்ணுக்கு பாவாடை தாவணி தான் ரொம்ப அழகு, சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப நான் பாவாடை சட்டை தான் தாவணி நான் லைக் பண்ணுவேன். இந்த பொண்ணுக்கும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், ஒரு ட்ரெஸ்ஸு அதையும் கொடுத்துட்டு அடுத்தபடியாக வந்து பந்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் கெல்ட்டியாக இருந்துச்சு. எல்லோரும் ஜென்ஸு லேடிஸ் எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்கும் சேர்ந்து சாப்பிட்டுலாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. அப்போ அங்கே தான் பார்த்தேன், எங்கள் ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர். அவங்க அப்புறம் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ரொம்ப கொஞ்சம் எனக்கு இப்போ அந்த இது கூச்சம் தெரியல. அப்புறம் வந்து டிஃபன் தான் வந்து அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸுங்க, சாப்பிட தான் முடியல. சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் வடை, அதுக்கப்புறம் நிறைய ஏகப்பட்ட ஐட்டங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. சாப்பிடவே வரல, பாதி இது நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ரைஸில் வர ஒரு 3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. தயிர் சாதம், நான் அது பொங்கல்னே நினச்சிட்டேன். தயிர் சாதம், கொஞ்சமாக வந்து வெஜிடபிள் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கிச்சடி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, நியூ சப்ஸ்கிரைபர், அவங்க ஃப்ரெண்டு, அவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாதாம் மில்க் வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து கையில் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் டப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு அங்கேருந்து டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஓகே நண்பர்களே, இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, பாய்ங்க.